உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதாவது எடுத்து கொடுக்கவா? தண்ணி கொடுங்க. நிலா, நிலா குட்டி எந்திரிமா, மருந்து குடிக்கணும்ல. நிலா 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 நிலா, அத்தை அத்தை அத்தை, நிலா எந்திரி, மருந்து சாப்பிடணும்ல. இரு, தண்ணி குடி. என்ன, ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் மருந்து வேணுமா? இல்ல, ஒரு யோசனை. என்ன யோசனை? இல்ல, உன்னோட அந்த பொறுப்பு இருக்கு, அது ஏன் இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட இல்ல? அவ்வளவு பெரிய பொறுப்பாளியானா? ஆமா. அப்படின்னா என்னை விட நீங்க தான் பெரிய பொறுப்பாளி. இல்ல ஜனனி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது இந்த குடும்பம் செஞ்ச புண்ணியம். அவ்வளவுதானா? ஏன், எங்க முன்னோர் செஞ்ச புண்ணியம்னு கூட சொல்லலாம். நல்லா கிண்டல் பண்றீங்க. ஏய், சத்தியமா தான் சொல்றேன். இல்ல சிவா, நீங்க என்ன ரொம்ப உயரத்துல வைக்கிறீங்க, அதுக்காக நீங்க உங்களையே தாழ்த்திக்கிறீங்க. ஆனா உங்க மனசு இருக்கிறது ரொம்ப உயரத்துல, அத நான் அண்ணாந்து தான் பார்க்க முடியும். பக்கத்துல கூட நான் வர முடியாது. ஏய், நான் உன்னை பத்தி உண்மையை சொன்னா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. அப்ப நீங்களும் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் மருந்து கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் போதுமா? அதை செய்ய வச்சது யாரு? அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க. இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நீங்க இப்படிதான். இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நீங்க இப்படிதான். எனக்கும் சித்திக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து, பாய் தலகாணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, இதெல்லாம் யார் செய்வாங்க? மனைவி தன்னோட வேலைக்காரியா இருக்கணும் அப்படிங்கறதானே நிறைய ஆம்பளைங்களோட முதல் அபிப்பிராயமே. ஆனா நீங்க அப்படி இல்லங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ ஒரு பெருங்கள்ளி. அப்படி நான் என்ன திருடினேன்? என் மனச, அதுவும் திரும்ப திரும்ப. ஒரே மனச திரும்ப திரும்ப திருட முடியுமா? அதுதான் எனக்கும் ஆச்சரியம். அதனாலதான் பெருங்கள்ளின்னு சொன்னேன். சிவா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சிடுறீங்க. சரி சரி, எல்லாத்தையும் ஒன்னா தானே வைக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.